ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நாளாகவே இன்ஸ்டாகிராம் அப்புறம் மித்த சோசியல் மீடியாவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேரளாவில் ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது. எதனால் மித்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் மட்டும் இந்த அளவுக்கு ஃபுட்பாலுக்கு கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 விஷயத்தை வச்சு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் விஷயமா, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஊர்களான மல்லபுரம், கோழிக்காட், அப்புறமேட்டு கண்ணூர், இந்த முக்கியமான ஊர்களில் கிரிக்கெட் எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுட்பாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் ஃபுட்பாலை வந்து நிறைய விளையாட ஆரம்பித்தாங்க. ஃபுட்பாலுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமானுச்சு. இதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்துக்கும் ஃபுட்பால் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயமா, நிறைய மல்லு பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இந்த மாதிரி ஃபுட்பால் லீக்ஸ் அப்புறமேட்டு ஃபுட்பால் லீக் டீம்ஸ் வந்து நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லினா, உங்கள் கேரளம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபுட்பால் லீக் டீம்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பார்சிலோனா, ரியல் மேட்ரிட், அப்புறமேட்டு லிவர்பூல், இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இதை வந்து செகண்ட் விஷயமா சொல்கிறாங்க. தேர்ட் விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் வந்து ஃபுட்பாலுங்கிற ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி ப்ரோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேரளான்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுட்பால் டீமாவது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வருஷத்துக்கு ஒரு லீக்காவது கன்ஃபார்ம் நடக்கும். முக்கியமான ஒரு லீக் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவன்ஸ் ஃபுட்பால். செவன்ஸ் ஃபுட்பாலில் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய லோக்கல் டீம்ஸ் வந்து விளையாடுவாங்க. இந்த லீகெல்லாம் பார்க்கக்கூடிய கேரளம் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லீக்ஸ்லாம் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஃபுட்பாலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டீமாக போய் அதெல்லாம் கலந்துக்கிறாங்க. இதை வந்து ஒரு 3வது விஷயமா சொல்கிறாங்க. இதனால தான் கேரளாவில் வந்து ஃபுட்பாலுங்கிற ஒரு ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் பிளிப்ஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க. அதே மாதிரி இந்த FIFA வேர்ல்டு கப்பில் எந்த டீம் ஜெயிக்குங்கிறத வந்து கமெண்டில் சொல்லிடுங்க.